ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷார்ட் பைக் ரைடு போகிறோம் ஆஃப்டர் 5 months. எஸ், கடைசியாக நான் பைக் ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரியில் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வண்டியை எடுக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இங்கே. ஆனால் வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஏன்னா ஜான்வரியில் வண்டி எடுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் வண்டியை எடுக்கவே இல்லை, ஆன் கூட பண்ணல. 3 days ago சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆனால் தான் போக முடியும். ஏய் தள்ளிடா ஷேடோ. அவன் ஓடுதான், எனக்கு முன்னாடி ஓடுவான். சரி, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்ட் ஆயிரணும். லட்சி ஏய், அங்கே என்ன பண்ணுற? பயந்துட்டேன், என்னடா ஸ்டார்ட் ஆகலை அப்படின்ட்டு. இன்ஜின் சுவிட்சை ஆன் பண்ண மறந்துட்டேன். ஓகே, எஸ், வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ பக்கத்து வீட்டில் அங்கே பாருங்க, நம்மால் அப்புறம் பக்கத்து வீட்டில் இன்னொரு நாய், 2 பேரும் விளையாடுறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் வண்டி அப்படியே ஆனில் விட்டுட்டு போயிட்டு நம்ம ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வந்துட்டு நம்ம கிளம்பலாம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. யா, என்னது இது? ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே ஆஃப் ஆயிடுச்சா? சரி, இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் இந்த கோப்ரோவையும் என்னோடய மொபைலையும் கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் நான் பட்ட பாட்டிருக்கேன். கனெக்ட் ஆக மாட்டேன்ச்சு ரெண்டும். உட்காந்து இவ்வளோ நேரம் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்தால் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் ஆயிரு. யா, ஓகே, போகலாமா? பேட்டரியும் சார்ஜர் பண்ண மாதிரி இருக்கும். 5 மாதம் கழித்து இருக்குது. ஸோ லெட்ஸ் see. வாட் அ பியூட்டிஃபுல் டே. ஆனால் குளிருது, செம குளிர். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா 0 degree இங்கே எங்கள் ஊரில், வின்டரில். சூப்பராக இருக்கா அந்த மரம். நூலாக தூங்குற மாதிரி இருக்குது. சரி, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியலையே. எந்த இடம் போகணுன்னு முடிவு பண்ணாமையே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே போவோம், எங்கேயாவது போக முடியுமா?
பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஒரு ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டு போகும்போது யோசிப்போம் எங்கே போகலாம். இங்கே ஒரு ரோடு வருது. இதில் நம்ம வந்து ரைட் எடுத்து போகலாம். ஓகே, என்ன 4 ரோடு பிரியுது கருத்தில். எஸ், இந்த ரோட்டில் போகலாம். நல்ல சில்லுன்னு இருக்கு. கழுத்துலலாம் இந்த காற்று படும் போது குளிர்ந்து பயங்கரமாக. இங்கே எடுக்கலாம். இங்கே லெஃப்டில் போகலாங்க. ஓகே, அங்கே ஒரு வேன் வருது. வெயிட் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது இந்த ரோடு. 2 சைடும் மரம், ஒரு நேரோவான ஒரு ரோடு. அப்போ அந்த ரோடு பாருங்க, ஸ்ட்ரைட்டாக ரொம்ப தூரம் போதே. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த இதுக்கு பேர் தான் என்னது, என்ன சொல்லுவாங்க, மாங்காத்தூ தரை அப்படின்ட்டு ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. அதில் தான் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனும் வந்து ஒவ்வொரு விதமான அழகாக இருக்கும். கரெக்டாக 3 மாதத்துக்கு ஒருக்க சீசன் மாறிடும். 4 சீசன். ஆனால் எல்லா சீசனுமே அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல போய் பார்க்கலாமா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆறு ஒன்று ஓடுது அந்த சைடில். அதை போய் பார்க்கலாம். இங்கே அப்படின்னு படிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி ஒன்று போட்டு ஃபால்ஸ் மாதிரி வருது. அங்கேருந்து நல்ல அந்த ஒரு கிளியர் வியூ எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்க்கலாம்.
அடுத்து இங்கே கிளம்பலாம். இப்போ வரும்போது எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இப்போ ஆராப்புணி லேண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு லேக் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் நம்ம போகிறோம். அது வந்து என்னென்னா ஒரு வைகாட்டோ ரிவரில் ஒரு லேக் அது. அங்கே வந்து போட் ரேம்ப் இருக்குது. ஸோ போட்டில் வரவங்க அங்கே இறங்கி போய்ட்டு தே வில் டூ த ஃபிஷிங் கோ ஃபார் போட் ரைட் அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த இடம் தான். அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா அப்படியே பசுமையாக ஆயிரும். நல்லா பச்சையாக இருக்கும். புல் சம்பள்லையும் பச்சையாக தான் இருக்கும். ரொம்ப வெயில் அடித்ததுன்னா கொஞ்சம் அப்படியே கலர் மாறிடும். ஆனால் இப்போ பாருங்க அந்த இடத்துல அந்த லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த டேர்னிங்கில் லெஃப்ட் எடுக்கணும். இங்கே தான் எடுத்துட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே வந்துட்டு இந்த இருக்குது ஆராப்புணி லேண்டிங் 2 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஓகே, எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு. யாருமே இல்லை, இந்த ரோடே எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி போகலாம். எங்கே ரோடு என்ன போகுது, இங்கே என்ன சொல்லுது ஆராப்புணி லேண்டிங் ரைட் 2 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே இருக்கா. ஓகே, என்ன போட்டிருக்கு இதாக இருக்குது. டேர்ன் லெஃப்ட் டு ஆராப்புணி லேண்டிங் இருக்கா. இந்த குரூப் ஓகே, இப்போ லெஃப்ட் எடுக்கலாம் அங்கேருந்து. எங்கே போகுது இது ரோடு? அப்படியே திரும்பி போயிட்டே இருக்குதே. அங்கே இருக்குது, பார்த்துட்டேன், தண்ணி பார்த்துட்டேன் நான். எஸ், அங்கே இருக்குது. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு எப்படி போகிறது? இங்கே வந்துட்டோம். இந்த போகுது அப்படியே இறங்குது கீழே ரோடு. வந்துட்டோம். இங்கே வண்டி நிப்பாட்டிக்கலாமா? அப்படியே நிப்பாட்டிக்கலாங்க. பார்த்தீங்களா, இதுதான். இப்போ நம்ம வந்து ஆராப்புணியில் இன்றைக்கி வந்தாச்சு. அழகாக தான் இருக்குது இந்த இடம். ஆனால் ரொம்ப விசேஷமாக ஒன்றும் இருக்க மாதிரி தெரில. ஒரு போட் இறக்கிறதுக்கு ஒரு ரேம்ப் இருக்குது, தண்ணி இருக்குது, லேக்கு, அவ்வளோதான். என்ன போட்டிருக்கு? போட்டில் போனால் என்னென்ன சேஃப்டி கியர்லாம் போடணும் அப்படின்னு அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படியே வந்து பார்த்தா இந்த
அந்த இடத்துல தண்ணி இருக்குது. தட்ஸ் ஆல். வரும் அவ்வளோதான் அந்த இடம். ஆமாம், ஆனால் அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. அந்த இடத்துல நல்ல அந்த சைடில் இருந்து அப்படியே அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக நடந்து போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கல் இருப்பாருங்க. இந்த கல்லில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவை எண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு ஒரு ஷார்ட் ரைடு தான் வந்துருந்தோம். மெயினாக வந்து வண்டியை பேட்டரியை லைவாக வைக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம், சுற்றக்கூடாது அதனால். ஸோ முடிஞ்சிச்சு. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. நான் இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்புறம் வந்து என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.